பிரம்ம புராணம் பகுதி 9. பிரம்ம புராணத்தின் பகுதி 9 அறிவதற்கு முன்பாக கௌதமி கங்கையின் சிறப்பு என்ன, விஸ்வாமித்திர தீர்த்தம் என்பது யாது, கருட தீர்த்தம் என்பது யாது, மகாபலியின் கதை என்ன, மார்க்கண்டேயரது கதை என்ன, பூரி ஜெகநாதர் ஆலயம் எவ்வாறு தோன்றியது, ஆதித்தனது கோவில் எங்குள்ளது, மன்னன் யயாதியின் பரம்பரையில் வந்தவர்கள் யார் யார், தசரதனின் முன்னோர்கள் யார் யார், சந்திர வம்சாவளியில் வந்தவர்கள் யார் யார், திருசங்குவின் கதை என்ன, பிரம்மா உலகை எவ்வாறு பங்கிட்டார், உலகின் முதல் மன்னன் யார், மன்வந்திரங்கள் என்றால் என்ன, வைவஸ்வத மனு பரம்பரையில் வந்தவர்கள் யார் யார், பூமிக்கு பிருத்வி என்று பெயர் வர காரணம் என்ன, மரங்கள் செடி கொடிகள் வல்லூர்கள் எவ்வாறு தோன்றின, தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அப்சரஸ்கள் எவ்வாறு தோன்றின என்பன போன்ற பல விளக்கங்களை அறிந்திட பிரம்ம புராணத்தின் முந்தைய 8 பகுதிகளையும் பார்த்துவிட்டு வரவும். பிரம்ம புராணத்தின் பகுதி 8 முடிவில் உரோமஹர்சனர் முனிவர்களுக்கு கௌதமி கங்கையின் சிறப்பு பற்றி கூறினார். மேலும் தொடர்ந்து உரோமஹர்சனர் குபேரர் பற்றி கூற துவங்கினார். விஸ்வரனுக்கு 2 மனைவியர்கள். முதல் மனைவியின் மகனே குபேரர் பெரும் செல்வத்துடன் இலங்கையை ஆட்சி செய்து வந்தார். அரக்கியாகிய 2ஆம் மனைவியின் பிள்ளைகளே ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் ஆகியோர்கள். முதலில் இவர்கள் குபேரனுடன் நட்புடன் இருந்து வந்தனர். ஒரு நாள் ராவணனது தாய் மகனை அழைத்து, நீயோ அரக்கன், குபேரனோ தேவ வர்க்கம், நீங்கள் எல்லோரும் நட்பு கொள்வது தவறானதாகும். காலம் காலமாக தேவர்களுக்கு பகை அரக்கர்களும் அசுரர்களும். ஆகையால் குபேரனை எப்படியாவது வென்று அவனது செல்வம் அனைத்தையும் நீ பறித்துக்கொள் என்று கூறினாள். ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் ஆகிய மூவரும் பிரம்மனை குறித்து பெரும் தவம் செய்து பல வரங்களை பெற்றார்கள். அதன் பயனாக குபேரனை வென்று இலங்கையை விட்டு விரட்டிவிட்டார்கள். தாத்தாவாகிய புலத்தியனுடைய அறிவுரையின்படி குபேரர் கௌதமி கங்கையின் கரைக்கு வந்து சிவனை குறித்து பெரும் தவம் ஏற்றினார். இறுதியில் சிவபெருமானின் அருளால் குறையாத செல்வத்தின் தலைவனாக குபேரன் ஆனார். இதுவே குபேரனது கதையாகும் என்று உரோமஹர்சனர் முனிவர்களிடம் கூறினார். அதனைத் தொடர்ந்து அரிச்சந்திரனுடைய கதையை முனிவர்களுக்கு சொல்ல துவங்கினார் உரோமஹர்சனர். இக்சுவாகுவின் பரம்பரையில் வந்த அரிச்சந்திரனுக்கு மகன் இல்லை. நாரதர் அரிச்சந்திரனை பார்த்து, நீ கங்கை கரை சென்று வருணனை குறித்து பிரார்த்தனை செய்தால் உனக்கு மகன் பிறப்பான் என்று கூறினார். அரிச்சந்திரனும் அவ்வாறே செய்தார். அவர் முன் தோன்றிய வருண பகவான், உனக்கு ஆண் குழந்தை பிறக்குமாறு வரம் தருகிறேன். ஆனால் என்னை குறித்து ஒரு யாகம் செய்து அதில் உன் மகனை பலியிடுவதனால் உனக்கு ஆண்மகன் பிறக்கும் என்றார். அரிச்சந்திரனும் அதனை ஒப்புக்கொண்டார். மகன் பிறந்த 7ஆம் நாள் 7ஆம் ஆண்டு 16ஆம் ஆண்டு முடியும் பொழுதெல்லாம் வருணன் வந்து எப்பொழுது யாகம் என்று கேட்கும் பொழுதெல்லாம் அரிச்சந்திரன் ஒவ்வொரு சமாதானம் கூறிக்கொண்டிருந்தார். மகனுக்கு 16 வயதாகும் பொழுது வருணன் மறுபடியும் வந்து கேட்டார். உடனிருந்த மகன் ரோகிதன், விஷ்ணுவை குறித்து யாகம் செய்ய போகிறேன், அது முடிந்தவுடன் உங்களுக்கு பலியாகுகிறேன் என்று கூறினான். யாகம் செய்ய காட்டிற்கு சென்ற பொழுது அஜிகர்த்தா என்ற முனிவனை சந்தித்து தன் வரலாற்றை கூறினான். அது கேட்ட முனிவன் தன் 3 பிள்ளைகளுள் தனக்கு வேண்டிய முதல் மகனையும் மனைவிக்கு வேண்டிய 3வது பிள்ளையும் விட்டுவிட்டு நடுமகனை பலிக்கு அழைத்து செல் என்று ரோகிதனிடம் கூறினார். தனது 2வது மகனுக்கு விலையாக 1000 பசுக்கள், 1000 பொற்காசுகள், நிறைந்த செல்வம் என்பனவற்றை கொடுக்க வேண்டும் என்று கூறினார்.
அவ்வாறே செய்துவிட்டு அம்முனிவனின் நடுமகனாகிய சுனசேபாவை அழைத்து கொண்டு அரிச்சந்திரனது மகன் திரும்பி வந்தார். அரிச்சந்திரனுடைய மகன் மீண்டு வந்து பலியிட முயற்சித்த பொழுது ஒரு அசரீரி ஒலித்தது. நீ யாரையும் பலியிடத் தேவையில்லை. கௌதமி கங்கை கரையில் சென்று வருணனுக்கு யாகம் செய்தால் எந்த பலியும் தேவையில்லை என்று அந்த அசரீரி கூறியது. அதனை கேட்டுக்கொண்ட அரிச்சந்திரனும் அவரது மகனும் அவ்வாறே செய்தார்கள் என்று அரிச்சந்திரனுடைய கதையை கூறி நிறுத்தினார் உரோமஹர்சனர். அதனைத் தொடர்ந்து உரோமஹர்சனர் ததீசியின் கதையை கூற துவங்கினார். ததீசி என்ற முனிவர் லோபாமுத்ரா என்ற தன் மனைவியுடன் கங்கை கரையில் ஓர் ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்தார். அவரது தவப்பலனை கண்டு அச்சமுற்ற தைத்தியர்கள், அரக்கர்கள், அசுரர்கள் என்பவர்கள் அவருடைய எல்லைக்குள் நுழைய முயன்றதே இல்லை. ஒருமுறை நடந்த தேவ அசுர போரில் தேவர்கள் வென்றனர். வெற்றியடைந்த அவர்கள் ததீசியிடம் வந்து, ஐயனே, உனது ஆசிர்வாதத்தால் நாங்கள் அசுரர்களை வென்றோம். போர் முடிந்துவிட்ட நிலையில் இந்த ஆயுதங்கள் தேவையில்லை. அசுரர்கள் கவர்ந்து செல்ல முடியாத ஓரிடத்தில் இவற்றை பாதுகாப்பாக வைக்க விரும்புகிறோம். அவர்கள் அண்ட முடியாத இடம் என்று நினைத்தவுடன் உங்களது ஆசிரமம்தான் எங்கள் நினைவுக்கு வந்தது. ஆகவே இவற்றை இங்கு விட்டு செல்கிறோம் என்று கூறி சென்றார்கள். ஆண்டுகள் பல சென்றன. ஆயுதங்கள் பளபளப்பு குன்றி தங்கள் மந்திர சக்தியை இழக்க தொடங்கின. இந்த நிலையில் மனைவி லோபாமுத்திரை, ஐயனே, தாங்கள் செய்தது சரியில்லை. உலக பந்தத்திலிருந்து விடுபட்ட நீங்கள் இந்த பொருட்களை வைத்துக் கொண்டிருப்பது சரியில்லை. மேலும் அசுரர்கள் அவர்கள் விரோதிகளான தேவர்களின் ஆயுதங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றறிந்தால் உங்கள் மேல் விரோதம் பாராட்டுவார்கள் என்று கூறினாள். அது கேட்ட முனிவர், நீ சொல்வதும் சரிதான். ஆனால் வாக்கு கொடுத்து விட்டேன், அதை மீற முடியாது என்று கூறிவிட்டார். இந்நிலையில் ஆயுதங்கள் ஒளி இழப்பதை அறிந்த முனிவர் அவற்றை கங்கை நீரில் கழுவி அந்நீரை குடித்து விட்டார். ஆயுதங்களின் சக்தி முழுவதும் அவரது உடம்பில் சேர்ந்து விட்டது. அப்படியே பல ஆண்டுகளும் ஓடின. திடீரென்று ஆசிரமத்திற்கு வந்த தேவர்கள், முனிவரே, அசுரர் கை ஓங்கிவிட்டது, எங்கள் ஆயுதங்களை கொடுங்கள் என்று கேட்டனர். முனிவர் நடந்தவற்றை கூறி, நான் யோகத்தால் என் உயிரை போக்கிக் கொள்கிறேன். என் உடம்பில் உள்ள முதுகெலும்பை கொண்டு நீங்கள் புதிய ஆயுதம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறி அவர் அப்படியே உயிரை விட அவர் எலும்பை கொண்டு விஸ்வகர்மா வஜ்ராயுதம் என்ற ஆயுதத்தை படைத்தார். அதை எடுத்துக்கொண்டு தேவர்கள் போய்விட்டார்கள். சில நேரம் கழித்து வந்த லோபாமுத்திரை நடந்தவற்றை அறிந்து தன் குழந்தை பிறக்கும் வரை தன் உயிரை வைத்து கொண்டிருந்து பிறகு தீயில் மூழ்கிவிட்டாள். இறப்பதற்கு முன் தான் பெற்ற மகனை ஓர் அத்தி மரத்திடம் ஒப்படைத்துவிட்டு சென்றாள். அத்தி மரத்தால் வளர்க்கப்பட்ட மகன் அத்தி மரத்தின் வடைமொழி பெயராகிய பிப்பலா என்ற பெயரை பெற்றான். ஒருமுறை தன் பெற்றோர் யார் என்று அத்தி மரத்தை கேட்க அத்தி மரம் நடந்தவற்றை கூறியது. கடும் கோபம் கொண்ட பிப்பலா தேவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் சிவனை நோக்கி தவம் செய்தார். சிவபெருமான் தோன்றியவுடன் தேவர்களை அழிக்க வேண்டும் என்று வரம் கேட்டார். அது கேட்ட சிவன், என் நெற்றியில் இருக்கும் 3வது கண் எப்பொழுது உனக்கு தெரிகிறதோ அப்பொழுது உன் விருப்பம் நிறைவேறும் என்று சொல்லி மறைந்தார். அதன் பிறகு பிப்பலா சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணை பார்க்கும் ஆற்றலை பெற்றாரா இல்லையா என்பதை அறிந்திட பிரம்ம புராணத்தின் அடுத்த பகுதிக்காக காத்திருக்கவும். அனைவருக்கும் நன்றி.